ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் காக்க வைக்காம நல்ல வேலை நல்லபடியாக நான் சொல்கிறத கேட்க வந்துட்டேன். முதல்ல உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக நேரம் ஒதுக்குவது எந்த வேலைக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ வேலை செய்கிறதுக்கோ உழைப்பை கொடுப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ தூங்குவதற்கோ ஒதுக்கும் நேரத்தை விட கவலைப்படுவதற்கு தான் நீ அதிகம் நேரம் செலவழிக்கிற. நீ எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசில் ஒரு ஓரத்தில் இன்னொரு பக்கம் அதை என்ன செய்ய போகிறோம் இது என்ன செய்ய போகிறோன்ற கவலை உன் மனசை அரிச்சிக்கிட்டே உறுத்திக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு தான் உன் கவலைகளை ஒழித்து உன் நிலைமையை உயர்த்துவதற்காக இந்த கருப்பசாமி நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். அங்கே இங்கே எங்கன்னு எல்லா இடத்திலும் நீ நல்லவர்களை தேடினாலும் நல்லவர்கள் யாருமே உன் கண்ணில் படலை தானே. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் எப்போதுமே நல்லதே நினைக்கக்கூடிய நல்லதே செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை பார்ப்பதுங்கிறது மிகவும் அரிதான விஷயமாக ஆயிடுச்சு. உனக்கு வேணுங்கிற நேரத்தில் நீ தேடி தேடி போனாலும் கிடைக்காத ஆறுதல்ங்கிறது கிடைக்கும்போது நீ அதை அலட்சியமாக நினச்சிட்ற. எந்த விஷயமும் கிடைக்கும்போது அதை அப்படியே ஏற்றுக்கணுமே தவிர அலட்சியமாக இருந்துட்டு அப்புறமா அதை போய் தேடிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது. இப்போது நான் உன்னை தேடி வந்ததின் காரணமே உன்னை வெற்றிகரமாக உருவெடுக்க செய்யணும்னு தான். 100 முறை நீ மனசு உடைஞ்சு போனாலும் 1000 முறை உன்னை மறுபடியும் உருவெடுத்து வெற்றிகரமாக நிற்க வைப்பேன். உனக்கான வலிமையையும் நம்பிக்கையும் தரணுன்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். நீ போகிற பாதை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதை வெற்றிகரமாக நான் மாற்றி தருவேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையாக இருப்பேன். என் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தினா நீ நினச்சது போலவே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையவே உனக்கு துணையாக அமைச்சு தர்றேன். உனக்கு பிடிச்ச நீ எதிர்பார்த்த வேலையே உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். மொத்தத்தில் நீ என்கிட்ட வேண்டி கேட்டதெல்லாம் அப்படியே உனக்கு கிடைக்க போகுது. நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே நீ உன் பிள்ளைங்களுக்கு காசு பணம் சொந்த வீடு சொத்து சுகம்னு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட அவங்களுக்கு ஒழுக்கமாக வாழ்கிற விஷயத்தையும் உழைக்கும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்துட்டினா அவர்கள் வாழ்க்கையில் தானாகவே அவர்கள் வெற்றியை பெற்றிடுவார்கள். கடைசி வரைக்கும் கூடவே இருந்து நீ உதவி செய்யணும் வழிகாட்டணுன்ற அவசியம் இருக்காது. சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு வேலை செய்கிற பழக்கத்தை கற்றுக்கொடு. அதே போல் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தையும் கற்றுக்கொடு. சில பேர் எந்த நேரத்தில் எப்படி மாறினாங்கன்ற எல்லா கதையும் நீ பார்த்துட்ட. வெளியே ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் நடிக்கக்கூடிய மனிதர்களையும் நீ பார்த்துட்ட. இவங்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கையை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பல கஷ்டங்களை நான் உனக்கு கொடுத்தேன். இப்போது நீயும் எல்லா சவால்களையும் சந்தித்து துணிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியசாலியாகவும் ஆவிட்ட. இனிமே உன் வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு சலிப்பாக இருக்காது. செழிப்பாக சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த கருப்பசாமி நான் செய்வேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்லமே. சின்ன வயசுலேருந்து உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் இன்னும் உனக்கு பயத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பயமெல்லாம் காலப்போக்கில் அழிந்து மறைந்து போகும்படி நான் செய்வேன். நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நடத்த தயாரானினா எல்லா நேர்மறை எண்ணங்களுக்கும் முடிவாக எல்லா விஷயங்களிலும் நல்லதையே முடிவாக நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சிக்கலாக சவாலாக இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இப்போது விடை கொடுக்க போகிறேன். நீண்ட நாட்களாகவே உனக்கு பிரச்சனையாக இருந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு இப்போது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராயிட்டேன். உனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு சரியான மனிதர்கள் இல்லாமல் உனக்கு உதவி செய்கிறதுக்கும் சரியான வழிகாட்டல் இல்லாமலும் எல்லா விஷயங்களையும் தனியாகவே எதிர்கொண்டு கஷ்டப்பட்டு சமாளித்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இனி நானே இருந்து உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கு உதவி செய்வேன் வழிகாட்டுவேன். இனிமே நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகள் என் மூலமாக உனக்கு கிடைக்கும்.
அதுவும் எல்லாமே சரியான நேரத்தில் சரியானபடி நடந்து சரியான நபர்கள் மூலமாக உன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வையும் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒவ்வொரு முறையும் எல்லா விஷயங்களையும் நீ சுலபமாக கடந்து போகும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய அனுபவமும் நீ எல்லாத்தையும் கையாளும் விதமும் தான் உன் வாழ்க்கையை உனக்கு வழி நடத்தும். எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொன்ன பிறகு இனி நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது என் செல்லமே. முதல்ல நீ என் மேலே முழுமையாக நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையின் எல்லை வரை நானே உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக வரப்போகிறேன். முடியாததையெல்லாம் முடித்து காட்டி பல அதிசயங்களை செய்யக்கூடிய கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கேங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் நிரந்தரமானதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதற்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைத்தே தீரும்.